நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மதுரையில் நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் இன்று கலந்து கொண்டார். அங்கு நிறுவப்பட்டுள்ள ஆறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆர்த்தி எடுத்து வழிபட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தான் ஒரு முருக பக்தனாக தன்னுடைய குலதெய்வமான முருகனை வழிபட வந்திருப்பதாகவும், முருக கடவுள் பழங்காலத்தில் இருந்து தமிழர்களால் வழிபடும் கடவுளாக இருப்பதாகவும், உலகம் எங்கும் தமிழர்கள் முருக வழிபாட்டை கொண்டு சென்று இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த தான் குஜராத்தில் 45 ஆண்டுகளாக பணியாற்றிய போதும் முருக வழிபாட்டை இன்னும் மறக்கவில்லை என்றும், முருகன் மீது உள்ள பக்தியின் காரணமாக வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை வளர்ப்பதற்கான முயற்சிகள் முழு மூச்சாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பழமையான கோவில்கள் இருக்கின்றன, சித்தர் பீடங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இணைத்து ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இங்கே ஆறுபடை வீடுகளை ஒன்றாக வைத்து காட்டி இருக்கிறார்கள். எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வந்தேன். நியூஸ் 21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9004059552 809818172924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.